கோடை வெயில் கிராமத்தை சுட்டெரித்தது. மரங்களின் நிழல் கூட சூடாக இருந்தது. வயல்கள் வறண்டு மக்கள் தாகத்தில் தவித்தனர். அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு சிறிய முருகன் கோவில், அமைதியாக ஆனால் நம்பிக்கையுடன். சூரபத்மனின் வருகை வானம் திடீரென கருமையாக மாறியது. அக்னி போன்ற காற்று வீசியது. சூரபத்மன் தோன்றினான். இந்த கிராமம் என் ஆட்சியில் என்று கர்ஜித்தான். மக்கள் பயத்தில் ஓடினர். கோவிலின் கதவுகள் நடுங்கின. மக்களின் வேண்டுதல் மூத்தவர் ஒருவர் கோவிலில் விழுந்து வேண்டினார். முருகா, எங்கள் காவலனே, இந்த கொடுமையிலிருந்து எங்களை காப்பாற்று. கோவிலின் மணி தானாக ஒலித்தது. வெயிலின் நடுவில் ஒரு குளிர்ந்த ஒளி பிறந்தது. முருகனின் அவதாரம் ஒளிக்குள் இருந்து முருகன் தோன்றினான். வேல் மின்னியது. கண்கள் தீபம் போல பிரகாசித்தது. அநீதிக்கு முடிவு இதோ என்றார். கோடை வெயிலும் கூட அந்த தெய்வீக சக்தியில் மங்கியது. போரின் தொடக்கம். சூரபத்மன் ஆயுதங்களை வீசினான். மணல் புயலாக எழுந்தது. முருகன் வேலை சுழற்றினார். காற்று வெட்டப்பட்டது. அசுர சக்தி தள்ளாடியது. வெற்றி ஒரே வேல் பாய்ச்சல். சூரபத்மனின் அகந்தை சிதறியது. அவன் மண்ணில் வீழ்ந்தான். வெயிலில் மழை போல அமைதி கிராமத்தில் பொழிந்தது. முடிவு. முருகன் மக்களை நோக்கி சொன்னான், நம்பிக்கை இருந்தால் தீமை நிலைக்காது. ஒளியாக மறைந்தார். கிராமம் மீண்டும் சிரித்தது. கோடை வெயிலிலும் குளிர்ந்த நிம்மதி பிறந்தது.